கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலையில் நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம், என் வாழ்க்கை இப்படிதான் முடிஞ்சு போகுமா என்று பயந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சிலர் பார்த்தோன்னா, எனக்கு ஒரே அவமானமா இருக்கு பிரதர், எனக்கு ஒரே தோல்வியா இருக்கு பிரதர், என்னை எல்லாரும் நிராகரிக்கிறாங்க, என் வாழ்க்கையே கண்ணீரின் பாதையில தான் போயிட்டு இருக்கு, நான் மனம் ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறேன், என்னை எல்லாரும் ஏளனம் செய்யறாங்க, சிலர் ஏளனமா என்னை பாக்குறாங்க, என் வாழ்க்கை இனி மாறுமா இல்லை இப்படியே தான் இருக்குமா கடைசி வரைக்கும் அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்று அப்பா உங்களுக்கு வல்லமையான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுக்குறாங்க. ரோமர் 10:11 ரோமன்ஸ் 10th chapter verse 11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்பாவை விசுவாசிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று அப்பாவுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பாவுடைய வார்த்தை சொல்லுகிறதுன்னா அப்பா சொல்றாங்க, நீங்க ஏசப்பாவை நம்பி இருக்கீங்கல்ல, ஏசப்பாவை நீங்க விசுவாசிக்கிறீங்கல்ல, அதனால நீங்க எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. செப்பனியா 3:19 அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது. செப்பனியா 3rd chapter verse 19. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று அப்பா சொல்றாங்க. நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் வெட்கப்பட்டு போனீங்களோ அந்த இடத்துல எல்லாம் அப்பா உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய கண்ணீர் மாறும், உங்களுடைய நிராகரிப்பு மாறும், உங்களுடைய தோல்வி மாறும். உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள்லாம் இனிமேல் எப்படி பார்க்க போறாங்க, உங்களை பார்க்கறதுக்கு இனி பயப்படுவாங்க. அவங்க ஐயோ இவங்க ஏசப்பாவோட பிள்ளை, இவங்க கூட யார் இருக்கா, ஏசப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்கும்போதே கர்த்தரை குறித்த ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கும். உங்க வாழ்க்கை இனி தோல்வியா முடிந்து போவதே இல்லை. அப்பா உங்க எல்லாவற்றிலும் நான் ஜெயம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். மார்க் 10:52 மார்க் 10th chapter verse 52. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஏசப்பா சொன்ன அடுத்த செகண்ட் அவனுக்கு என்ன வந்துச்சு? பார்வை வந்தது. அதுதான் அப்பாவோட வார்த்தையோட வல்லமை. அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து சொல்லும் பொழுது நமக்கும் ஏசப்பா அற்புதத்தை செய்வாங்க. இங்க யார் இந்த குருடன்னு நீங்க பாத்தீங்கன்னா 46 verse 46 பர்தீமு என்ற ஒரு குருடர் இருந்தான். 47 verse 47 ஏசப்பா அந்த பக்கம் வராருன்னு கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். 48 அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கூட இருக்கவங்கலாம் சொல்றாங்க, அவர் உன்னெல்லாம் பார்க்க மாட்டாரு, பெரிய ஆட்களை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. அப்பா உங்களை தான் தேடி வந்திருக்கிறாங்க. இன்று பார்த்து கொண்டிருக்கிற உங்களை தான் அப்பா தேடி வந்திருக்காங்க. அவனுடைய விசுவாசம் முதல்ல கூப்பிடுறான். 2வது அவர்கள் அதட்டும் பொழுது, ஆமா நம்மளெல்லாம் அவரு பார்க்க மாட்டாரு, வேற யாராவது பெரியவங்கள தான் பார்ப்பாங்கன்னு சொல்லி அவன் சும்மா இருக்கல. அவன் என்ன பண்ணான்? இன்னும் அதிகமாய் சத்தம் போட்டு அப்பாவை கூப்பிட்டான். இன்றும் உங்களுக்கு பிரச்சனை போராட்டம் எல்லாம் வருது. அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் விசுவாசத்தோட கூட இருக்கிறீங்க. அந்த காரியம் நடக்கலன்னும் பொழுது உங்க விசுவாசத்துல டல்லாகி பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது எல்லாத்தையும் விட்டுடுறீங்க. அந்த நேரத்துல தான் என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமாக பைபிள் படிக்கணும், இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும், இன்னும் அதிகமாக அப்பா மேல விசுவாசம் வைக்கணும். உங்க கடன் பிரச்சனை தலைக்கு மேல போகலாம். அப்ப கூட நீங்க என்ன சொல்லணும்? இல்ல நான் அநேக ஜாதி கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காது இருப்பேன், அப்பா என்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நான் கீழாகாமல் மேலாகுவேன். அப்படி விசுவாசமான வார்த்தைகளை அதிகமாய் சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கும். இங்க அவன் அதிகமாய் கூப்பிடுகிறான். கூப்பிடும் பொழுது 49 பாருங்க, இயேசு நின்று. ஏசப்பா நின்னுட்டாங்க. விசுவாசம், உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஏசப்பா நின்றுடுவாங்க. எதுக்கு? உங்களுக்கு அற்புதம் செய்வதற்காக நிற்பார்கள். உங்க விசுவாசத்தை அப்பா பாக்குறாங்க. என் பிள்ளை எப்படி விசுவாசமா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். 30 உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு. மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டுன்னு போட்டிருக்கு. மேல் வஸ்திரம்னா அந்த காலத்துல குருடர்களுக்காக போடப்படுகிற ஒரு வஸ்திரம் தான் மேல் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை போடலன்னா அவங்க கண்ணு நல்லா தெரியுதுன்னு அர்த்தம்.
இவன் விசுவாசத்தோடு என்ன பண்றான், அந்த மேல் வஸ்திரம் குருட்டு வஸ்திரத்தை விசுவாசத்துல தூர எரிஞ்சிட்டு இயேசுவின் இடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. அதற்கு அவன், ஆண்டவரே எனக்கு பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி விசுவாசத்தோட நீ தூக்கி எரிஞ்சல்ல, அந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீங்களும் அதே போல ஒரு விசுவாசத்தோடு கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஏசப்பா அவனுக்கு உடனே அற்புதத்தை செய்தார். அதே போல உங்களுக்கும் ஏசப்பா உடனே அற்புதத்தை செய்வாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, Hebrew 11 chapter verse 6ல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லைன்னா அப்பாவுக்கு பிரியமாவே இருக்க முடியாது. விசுவாசம் தான் நம்பர் 1 குவாலிஃபிகேஷன் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவர்களுக்கு நம்பர் 1 குவாலிஃபிகேஷன் என்னது? விசுவாசம் தான். கடைசியா ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ரோமன்ஸ் 9th chapter verse 33. அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதி இருக்கிறபடி ஆயிற்று. அவருக்கு தேவை நம்பர் 1 விசுவாசம். அந்த விசுவாசம் இருக்கிற யாரா இருந்தாலும் அவன் கெட்டு போவதில்லை, அவள் கெட்டு போவதில்லை, யாருமே கெட்டு போவதில்லை. விசுவாசம் வேண்டும். அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று எழுதி இருக்கிறபடி ஆயிற்று. எழுதி இருக்கிறபடி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எழுதி இருக்கிறபடி. நாமும் வேதத்தில் எழுதி இருக்கிற அந்த வார்த்தையை சொன்னோமானால் அந்த வார்த்தை நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும். அவருடைய தழும்புகளால குணமாகுன்ற வார்த்தையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தழும்புகளால சுகம் வரும். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்குன்னு சொல்லி விசுவாசிச்சுன்னா உங்களுக்கு அருமையான குழந்தை பாக்கியத்தாப்பா கொடுப்பாங்க. அப்பா நிச்சயமா எனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார்ன்ற வார்த்தையை சொன்னீங்கன்னா நிச்சயமா அப்பா உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவாங்க. இப்படி அப்பா சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை தான் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 138 2ஆம் வசனத்துல சொல்லியிருக்காங்க. Psalms 138 verse 2ல இங்கே அதான் சொல்றாங்க, என்று எழுதி இருக்கிறபடி ஆயிற்று. எழுதி இருக்கிறபடி நடந்து முடிந்து விட்டது. நீங்களும் அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அந்த வார்த்தையை நீங்க உங்க வாயில அறிக்கை செய்யும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். இன்றைக்கும் அநேக புதியவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாம யாராவது பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க, ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு கேளுங்க. உங்க இருதயத்துக்குள்ள வந்துருவாங்க. இந்த பூமிக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவாங்க. அதே நேரத்தில் நித்திய ஜீவன் பரலோகத்தையும் சொர்க்கத்தையும் உங்களுக்கு தருவாங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். இப்பொழுதே பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன அற்புதம் வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இப்பொழுது நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக அவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள், வேதனைகள், கவலைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆசீர்வதிக்கிறப்பா. உடைய தழும்புகளால் அவர்களுக்கு சுகத்தை தருகிறார். எவ்வளவு பெரிய பலவீனமா இருந்தாலும் உடைய தழும்புகளால இப்பொழுதே இந்த நொடியே நீங்க சுகத்தை தருகிறதுக்காக நன்றி. இப்பொழுதும் அப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிராக்கிள்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. இல்லாத உறுப்புகள் இப்பொழுதே உண்டாக்கி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. மறித்தே போயிருந்தாலும் உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்கி அவர்களுக்கு ஜீவனை திருப்பி கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. ஒரு நல்ல வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. அதே போல சிலர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எப்பயும் வீடு மட்டும் சொல்றீங்க பிரதர், எனக்கு வாகனம் வேணும்னு சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா உங்க ஜெபத்தையும் கேட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வாகனம், அது பைக்கா இருக்கலாம், காரா இருக்கலாம், நீங்க என்ன வாகனம் கேட்குறீங்களோ அந்த வாகனத்தை அப்பா உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போறாங்க. இன்றே இந்த அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. பொழுதும் உங்க பிசினஸ் அப்பா தொட்டு ஆசீர்வதிக்கிறாங்க, பழுகி பெருக பண்ண போறாங்க. முதல்ல இருக்கிறது போல இல்லை, உங்க பிசினஸ்ல வித்தியாசத்தை இன்றுல இருந்து நீங்க பார்க்க போறீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறீங்க, அப்போ கரத்துல வைத்திருக்காங்க, அவங்க பாதுகாத்துக் கொள்வாங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அப்பா பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை வழி நடத்தி நீங்க ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும்.
ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னைக்கு தான் புதுசா பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நைட்டு 12 மணிக்கு அப்பாவுடைய புதிய வாக்குத்தத்த செய்தி வரும். காலையில் தூங்கி எழுந்தோடனே முதல்ல அப்பாவுடைய வாக்குத்தத்த செய்தியை கேட்டு அந்த நாளை ஆரம்பிங்க. அந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்த செய்தியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அது அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.